Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் பெசரட்டு இல்ல பச்சைப்பயிறு தோசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி உடைச்ச பச்சை பயிரே கிடைக்குது. இது கிச்சடி தால்னு சொல்லுவாங்க. முழு பச்சை பயிரும் எடுத்துக்கலாம். அதை விட இது நல்லா இருக்கும். பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இல்ல தோல் எல்லாம் நீக்க போறோம். 1-2 இருந்தா பிரச்சனை இல்லை. நிறைய தோல் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. நீளமான பாத்திரத்துல போட்டுக்கோங்க. நல்லா ஊறிச்சுனாலே இந்த மாதிரி கையை விட்டு நம்ம பிசையும் போது தோல் எல்லாம் பாதி வெளியே வந்துடும். இப்ப இன்னொரு பாத்திரத்துல இந்த தண்ணியை நான் வடிகட்டுறேன். இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்க தோல் எல்லாம் மேல வந்துடும். ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியை மாத்தணும்னு அவசியம் இல்லை. இதே தண்ணியில பண்ணாதான் ஈஸியா தோல் வெளியே வரும். பச்சைப்பயிரை நல்லா கிளீன் பண்ணி தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிரைண்டர்ல போட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இது கூட சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்தே அரைச்சுக்கலாம். அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். மிளகாயை லைட்டா இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நொறுங்காது. ரொம்ப தண்ணியா அரைச்சு எடுத்துடக்கூடாது. நல்லா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மாவு நம்ம எடுக்க முடியும் கிரைண்டர்ல இருந்து. தோசை ஊத்துறக்கும் நல்லா வரும். மாவெல்லாம் நைஸா அரைஞ்சிருச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். கடாய் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சைப்பயிறு மாவோட சேர்த்து கலந்துடலாம். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல. உப்பு சேர்த்து மாவு அரைக்க கூடாது, நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு கடைசியா தோசை சுடும் போதுதான் உப்பு சேர்க்கணும். இப்ப நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை வெரைட்டி. மாவு அரைச்சதுமே நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். புளிக்க வைக்க தேவையில்லை. அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். எப்பயுமே தோசை வாக்குற மாதிரி வாத்துக்கோங்க. இப்ப சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு நீங்க பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு எக் ஆம்லெட் சாப்பிட்ற டேஸ்ட்ல இருக்கும். வெஜ் ஆம்லெட்னு சொல்லுவாங்க. ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட் இது. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லது. இந்த தோசைக்கு நல்ல காரசாரமா புளிப்பா ஒரு வெங்காய சட்னியோ இல்லை ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இஞ்சி துவையல் இது எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா செட் ஆகும். சாம்பார்லாம் இதுக்கு செட் ஆகாது. ரொம்ப சூப்பரான ஹெல்தியான பெசரட்டு நம்ம வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.